கூட இருக்கிறவர்களை பகுத்தறிகிறது. அதுக்கு பேர் ஆவிகளை பகுத்தறிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி கடைசி காலத்தில் இது ரொம்ப அவசியம். காரணம், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள், சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியர்களில் ஆரம்பித்து விசுவாசி வரைக்கும் ஏமாற்றப்படுகிறார்கள். எல்லாரையும் நான் அப்படி சொல்லவில்லை, இன்னைக்கு கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுக்கு தேவன் உதவி செய்வார். ஆனால் நீங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக, எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் நீங்கள் ஏமாறக்கூடாது. ஏமாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை. ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அநேக இடங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார். கேர்ஃபுல்லாக இருங்கள் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லுகிறார். ஆனால் நாம் கேர்ஃபுல்லாக இருக்கிறோமா? அப்படி இருந்திருந்தால் எத்தனையோ காரியங்களில் நீங்கள் ஏமாந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி கண்டுபிடிப்பது, அதான் ரொம்ப முக்கியம். இப்பொழுது அநேகர் யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறார்கள். வரும்பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ விரியன் பாம்பு குட்டிகள் என்று சொல்லுகிறார். அதே வேளையில் இயேசுவும் ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார். இயேசு கிறிஸ்து ஏதோ தனித்துவமாக தேவ தூதர்கள் துணையோடு கூட, பரிவாரத்தோடு கூட, அல்லது தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டத்தோடு கூட அவர் அப்படியெல்லாம் வரவில்லை. இயேசு அந்த ஆயிரம் மக்கள் வரும்போது அவரும் அவர்களோடு கூட ஒருவராய் வருகிறார். ஆனால் இயேசு வந்து நின்ற உடனே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். எப்படி மற்ற மனுஷர்களை பார்க்கும்பொழுது பாம்பு குட்டி என்றும் இயேசுவை பார்க்கும்பொழுது ஆட்டுக்குட்டி என்றும் அவரால் கண்டுபிடிக்க முடிகிறது. இதற்கு பேர் தான் ஆவிகளை பகுத்தறிதல். உங்களிடத்தில் வந்து ஒரு மனுஷன் பேசும்பொழுது, அந்த மனுஷனுடையதான காரியங்கள் செய்யும் போது நமக்கு ஒரு உணர்வு வர வேண்டும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்த வேண்டும். அப்படி இல்லை, நீங்கள் அப்படி உண்மையாய் தேவனுடன் இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் அவனை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். இவன் இப்படி இருக்கிறான், ஏதோ ஒரு விதத்தில் காட்டுவார். நீங்கள் அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அதை செய்கிறதில்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மிடத்தில் யாராவது கனிவாக பேசினால் அவர்கள் நல்லவர்கள், யாராவது கடிந்து கொண்டு பேசினால் அவர்கள் கெட்டவர்கள். நாம் என்ன செய்தாலும் நம்மை கண்டிக்காமல் ஒருத்தர் விட்டுவிட்டால் அவர் ரொம்ப நல்லவர். ஆனால் நாம் தவறு செய்யும்போது ஒருத்தர் கண்டித்தால் அவர் நமக்கு கெட்டவர். நாம் இந்த மனோபாவத்தில் இருக்கிறவர்கள். அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு திருச்சபைகளில் கூட இந்த பிரச்சனை நடக்கிறது. கடிந்து கொண்டு உபதேசம் சொல்லுகிற, சத்தியத்தை பேசுகிற எத்தனையோ சபைகளிலே கூட்டங்கள் போகிறதில்லை. விசுவாசிகள் நீங்கள் போகிறதில்லை. அப்படி சத்தியம் பேசுகிற ஊழியக்காரத்தில் தங்கி இருக்கிறதில்லை. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய போதகருடைய கரம் என்னை குட்டட்டும் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட சத்தியத்தை நீங்கள் போகிறதில்லை. அதே வேளையிலே சத்தியம் இருக்கோ இல்லையோ, அங்கே கர்த்தர் இருக்கிறாரோ இல்லையோ, உங்களிடத்தில் வந்து கொஞ்சம் பரிவாய் பேசினால் போதும், உடனடியாக போய்விடுகிறீர்கள். உங்கள் சபையிலே உங்கள் ஊழியக்காரர் ஒரு ஊழியத்தை நடத்துவதற்கு எவ்வளவு கடினமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்க்கிறீர்கள். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோணாது. அதே நேரத்தில் யாராவது யூடியூப்லையோ வாட்ஸ்அப்லையோ கொஞ்சம் 4 வார்த்தை உங்களுக்கு ஏற்றார் போல பேசிவிட்டால் உடனடியாக அவரை தாங்க தொடங்கி விடுகிறீர்கள். நீங்கள் அவரை தாங்குவதை தவறென்று சொல்லவில்லை. உங்கள் கண்களுக்கு முன்பாக சத்தியத்தை பேசுகிற, உங்களுக்கு போஷிக்கிற, உங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் ஊழியக்காரரை ஏன் உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? அவர் சத்தியத்தை சொல்லுவதினால், கடிந்து கொள்வதினால். அதுதான் இன்னைக்கு திருச்சபையினுடைய பிரச்சனை, விசுவாசிகளுடைய பிரச்சனை. சத்தியத்தை கேட்க நீங்கள் தயாராக இல்லை. பேதுரு பேசின போது இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை பேசினால் சபையை விட்டு நீங்கள் போய்விடுவீர்கள். போதகர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார், எப்போ பார்த்தாலும் திட்டுகிறார் என்று சொல்லி ஒரு கூட்டம் போய்விடுகிறது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை ஏமாற்றுகிற சர்ப்பமானது, பிசாசானது வஞ்சிக்கத்தக்கதாய் பேசும், வஞ்சிக்கத்தக்கதாய் உங்களிடத்தில் இடைபடும். ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், இந்த விருட்சத்தின், இந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டால் நீ சாகவே சாவாய். இது ஆண்டவர் சொன்னது. பிசாசு சொன்னது, இதை சாப்பிட்டால் நீ சாக மாட்டாய். கேட்பதற்கு எது பாசிட்டிவ், எது மோட்டிவேஷனல்? இன்னைக்கு கடைசி காலத்தில் சொல்றாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச், பாசிட்டிவ். உள்ளதை உள்ளதென்று சொன்னால் அது நெகட்டிவ். உள்ளதை மறைத்து உங்களுக்கு ஏற்றாற்போல் பேசினால் அது மோட்டிவேஷனல், பாசிட்டிவ். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், உங்களை வஞ்சிக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாசி எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், போதகருக்கு தெரியாமல் இப்படிப்பட்டதான கள்ள தீர்க்கதரிசிகள், இப்படிப்பட்டதான அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்களை வீடுகளுக்குள்ள அழைக்கிறார்கள். எங்கள் பாஸ்டருக்கு தெரிஞ்சா கத்துவார், திட்டுவார். ஏன் திட்டுறாரு?
நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக பார்க்கிறோம். ஒரு மெய்ப்பனுக்குத்தான் அந்த ஆடை கொண்டு போய் தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிறதான அந்த பாரம் இருக்கும். ஆனால் சிங்கமும் கரடியும் வரும். அது எதற்கு வரும் தெரியுமா? ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வதற்கு அல்ல, ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தம் குடிப்பதற்கு. நீங்கள் சிங்கத்தை நம்புகிறீர்கள், ஆனால் உங்கள் மெய்ப்பனை நம்ப மாட்டேங்கிறீர்கள். இன்றைக்கி கடைசி காலத்தில் யூடியூப்பில் பேசுகிறவங்க, என்னையும் சேர்த்தே சொல்கிறேன், நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை எல்லாம் எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனுடைய விளைவு என்ன? நீங்கள் இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்க நம்புகிற மாதிரி உங்கள் போதகரை நம்ப மாட்டேங்கிறீங்க, உங்கள் சபை மெய்ப்பரை நம்ப மாட்டேங்கிறீங்க. அதனுடைய விளைவு என்ன? இப்படிப்பட்டவர்கள் வந்து உங்களை வஞ்சிக்கிறார்கள், உங்களை ஏமாற்றுகிறார்கள். கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ளத்தனம், கள்ள கிறிஸ்துகள் எல்லாம் வருகிறார்கள். தயவு செய்து இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாய் சொல்லுகிறேன். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புத அடையாளங்களை செய்வார்கள் என்று சொன்ன அந்த காரியம் இப்பொழுது நடைபெற ஆரம்பித்து விட்டது. அநேக சபைகளிலே இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஊழியர்கள் கூட சிலர் வந்து ஷேர் பண்ணுறாங்க, சபைகள் இப்படிப்பட்ட காரியம் நடந்துருச்சு, சபை உடைக்கப்பட்டுருச்சு, 20 பேர் போயிட்டாங்க, 30 பேர் போயிட்டாங்க. அநேக நாட்களில் விசுவாசிகள் வந்து சொல்லுகிறார்கள், நல்ல சபையில் இருந்துச்சு, திடீர்னு உபதேசம் மாறி இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே வந்துட்டாங்க, சபை உபதேசத்தில் விழுந்து போச்சு. மனுஷனை தேடி ஓடுறதை விட்டுட்டு தேவனை தேடி ஓடுங்க. தேவன் உலாவுகிற இடம் திருச்சபை என்று வேதம் சொல்லுகிறது. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தேவன் சொல்லுகிறார். அங்கே போய் உட்காருங்க. சிலருக்கெல்லாம் அவங்க சர்ச்சினாலே ஒரு குறைவான மதிப்பு தான். ஆனால் அதுவே ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு 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 அட்ராக்ஷன் இருக்குது, அது இயல்பு. ஆனால் உங்கள் சபையை நீங்கள் தான் கனப்படுத்தணும். உங்கள் சபையில் ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தை வரல அல்லது ஆவியானவருடைய நடத்தல் இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் குறையாக சொல்லாதீங்க. எங்கள் சபையில் ஆவியே இல்லை, எங்கள் சபையில் அனலே இல்லை, எங்கள் சபையில் ஆண்டவர் பேசலைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக உட்காந்து உங்கள் சபைக்காக ஒரு 3 நாள் உபவாச ஜெபம் போடுங்க. ஆண்டவரே என் சபையில் பேசுங்க, அனலை ஊற்றுங்க, ஆவியானவர் இறங்கன்னு பேசுங்க. கர்த்தர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். உங்கள் சபையில் ஆவியானவர் பேச போதுமானவராக இருக்கிறார். சரி இல்லைன்னா சரி பண்ணணும். அதுக்கு உங்களால் ஆனது ஜெபம், அதை நீங்கள் செய்யணும். நீங்கள் அதை விட்டுட்டு சபையை பற்றி ஊழியக்காரனை பற்றி ஒவ்வொருத்தர்கிட்ட போய் குறை சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் உங்கள் சபை மாறுமா? மாறாது. அதுக்கு பதிலாக இன்னொன்று நடக்கும். உங்கள் சபையை பற்றி நீங்களே தூஷிப்பீங்க. ஒரு சிலர்கிட்டலாம் ஒரு குணம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டில் நடக்கிற பிரச்சனையை ஒன்று அவங்க தாய் தகப்பன்ட்ட சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சர்ச்சில் வந்து ஷேர் பண்ணுவாங்க, என் வீட்டில் இது பிரச்சனை இப்படி நடக்குது அப்படின்னு. அவங்க குடும்பத்தை அவங்களே கேவலப்படுத்திப்பாங்க, அது சபை முழுக்க பரவும். அந்த மாதிரி தான் உங்கள் சபையை பற்றி உங்கள் ஊழியக்காரரை பற்றி நீங்கள் பேசுறது. இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் மிகச் சரியான சபை அப்படின்னு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. சபை நம்மை சரி பண்ணுகிற இடம். அங்கே வந்து கொஞ்சம் குறைவுகள் இருக்கும், அங்கே போய் தான் சரியாக முடியும். உங்களை மாதிரியே தான் நிறைய பேர் அங்கே இருக்காங்க சபைக்குள்ளே, அவங்களுக்குள்ளேயும் குறைகள் இருக்குது. உங்களை மாதிரியே தான் உங்களை நடத்துகிறவங்களுக்குள்ளேயும் இருக்கும். இங்கே பேசுகிறவங்க, மேடையில் நின்று பேசுகிறவங்க தி பர்ஃபெக்டெல்லாம் யாரும் இங்கே கிடையாது. இயேசுநாதர் ஒருத்தர் தான் உலகத்தில் பர்ஃபெக்ட், அவரை தவிர பர்ஃபெக்ட் யாருமே கிடையாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு போதிக்கிறேன்னா நான் தி பெஸ்ட்டு பர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. நான் எனக்குள்ள நிறைய குறைகள் இருக்கும், என்னை சரி பண்ணணும் ஆண்டவர். அதே நேரத்தில் போதிக்கிறதான இந்த கிருபையை கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். போதிக்கிறதுனால ஐ எம் பர்ஃபெக்ட்னு அர்த்தம் கிடையாது. என்னையும் சரி பண்ணி உங்களையும் சரி பண்ணணும், அதுதான் தேவ திட்டம். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா பாஸ்டர் இப்படி பண்ணலாமா, சபை இப்படி பண்ணலாமா, பாஸ்டருடைய பிள்ளைகள் இப்படி பண்ணலாமா? அந்த பிள்ளைகளும் பிள்ளைகள் தான். பாஸ்டர் பிள்ளைகள்ன்றதுனால அவங்க தேவ தூதர்கள் வந்து பிறக்கலை. அந்த பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகள் மாதிரி சில குறைவுகள் இருக்கும், சில பலகீனங்கள் இருக்கும். அதுக்காக ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. போய் உங்கள் பாஸ்டரை பற்றி, குடும்பத்தை பற்றி, சபைகளை பற்றி அல்லது அவங்க பிள்ளைகளை பற்றி ஒருத்தர்கிட்ட குறை பேசுறது அது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. அதை கர்த்தர் விரும்புகிறதும் இல்லை. தூஷிக்கிறது பிசாசினுடையதான சுபாவம், அதை சரி பண்ணுகிறது தேவனுடைய சுபாவம். நிர்வாணம் என்று அறிவிக்கிறது பிசாசின் சுபாவம், அதை போர்வை போட்டு மூடுவது தேவனுடைய சுபாவம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்கள் சபைகளில் அப்படிப்பட்ட குறைவுகள் இருக்குமானால் உங்கள் சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சபைக்காக உபவாசம் இருங்க. ஏன்னா நீங்கள் அதில் மெம்பராக இருக்கிறீங்க. நீங்கள் அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான வீடு, அதில் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிற தோட்டம். அப்போ நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க.
உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்கள் சபை ஆவியிலே நிரப்பப்படும், வசனத்தில் நிரப்பப்படும். அநேகரால் கர்த்தர் கொண்டு வந்து நிரப்புவார். உங்களுக்கு முதல்ல உங்கள் சபையை நேசிக்கணும், உங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணணும். அப்படி உங்கள் சபைக்கு போங்க. உங்கள் சபையிலேயே கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவர். உங்கள் சபைக்கு போய் உட்கார்ந்து வார்த்தையை கேளுங்க, உட்கார்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. இந்த ரெண்டின் வழியாக நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அப்படி இந்த ரெண்டை நீங்கள் பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒருத்தர் கூட உங்களை ஏமாற்றவே முடியாது. எந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வந்தாலும், எந்த கள்ள கிறிஸ்துகள் வந்து என்ன மயக்கிற வார்த்தையை சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் இது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. இவன் மாம்சத்துக்காக பேசுகிறான், பூமிக்குரியதை இம்மைக்குரியதை பற்றி பேசுகிறான். ஆனால் எனக்கு தேவை மறுமைக்குரியது. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அப்போ பூமிக்குரியது இல்லையா? ஆரம்பத்தை சொன்னதான் திருப்பி சொல்கிறேன், அதெல்லாம் பரலோகம் தானாய் தரும். ஆண்டவர் நம்ம கேட்காமே நமக்கு சுவாசத்தை கொடுத்துருக்கிறார். துன்மார்க்கனுக்கு சுவாசத்தை கொடுக்குறாரு. நல்லோர் தீயோர் எல்லார் மேலேயும் மழையை பெய்ய பண்ணுறாரு. அந்த தேவன் தம்மை தேடி வந்தவர்களுக்கு கேட்காம கொடுக்க மாட்டாரா? வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் தேவை என்ன என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, அப்போ கேளுங்கள் தரப்படும். அப்படி ஆண்டவர் சொன்னார். எதை சொன்னாருன்னு அந்த இடத்துல போய் பாருங்கள். எதை ஆண்டவர் சொன்னார்னு போய் பாருங்கள். நீங்கள் கேளுங்கள் தரப்படும். பொருளாதாராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கால இதே வசனத்தை சொல்லும் போது, பொருளாதாராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம்னு இருக்கு. கேளுங்கள் தரப்படும் சொன்னது பரிசுத்த ஆவியானவரை குறித்து. அதான் வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை அவர் நிரப்புகிறார் அப்படின்ட்டு. இன்றைக்கி கேளுங்கள் தரப்படும் சொல்லி உங்களை அப்படியே உலகத்துக்கு நேராக திருப்பிட்டாங்க, உலகத்தில் உள்ளதுக்கு நேராக திருப்பிட்டாங்க. நான் பார்க்குறேன், இந்த கேட்டு வாங்குகிற ஒரு குரூப் இருக்குது, அது கேட்டுக்கிட்டே தான் இருக்குது கடைசி வரைக்கும். அவனுக்கு திருப்தி ஆகலை, அவனுக்கு முடிவும் வரல. ஆனால் போதுமென்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியாக இருக்கிறவனை நான் பார்க்குறேன், கர்த்தர் அவனுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். இப்போ நீங்கள் எதை செய்யணும்னு நீங்கள் தான் பார்க்கணும். ஒரு பாட்டிலில் கையை விட்டு நீங்கள் எடுத்தால் உங்கள் கையின் அளவு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த வச்சிருக்கிறவரை கேட்டிங்கன்னா உங்கள் 2 கை நிறைய கொடுப்பதற்கு ஒரு வல்லமை உள்ளவர். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிறத விட நீங்களே கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வானத்தின் பலகணிகளை திறந்து தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சமாதானமாய் சந்தோஷமாய் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வருகிற காலம் நெருங்கி விட்டது. இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக இப்படிப்பட்டதான அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. இனி நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக, வசனத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக, ஊழியர்கள் உங்களை கர்த்தரிடத்தில் சேர்க்கிறவர்கள், உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் இருக்கிற மத்தியஸ்தர்கள் அல்ல. கர்த்தர் ஒருவரே மத்தியஸ்தராக இருக்கிறார். வேறு மத்தியஸ்தர் உலகத்தில் இல்லை. எனவே ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். நீங்கள் எப்படி இந்த மற்ற காரியங்களுக்கெல்லாம் இருக்கீங்களோ, மிக முக்கியமாக உங்கள் ஆத்துமாக்களை இந்த வஞ்சிக்கிற காரியங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா பைபிள் வாசிங்க. ஆண்டவர் வருகிற காலம் சமீபமாயிற்று. அல்லேலூயா.